வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு ஸ்ருதி என்ன பண்ண போறோம் நாம? ஜீரா ரைஸ். நெய் வந்து விட்டுருக்கோம், காஞ்சின்னு இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துட்டோம். அது வந்து 1க்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு வடிச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கோம். நார்மல் ரைஸும் எடுத்துக்கலாம். பாசுமதி ரைஸ்னா கொஞ்சம் உதிரி உதிரியா நல்லா இருக்கும். ஸோ அது நெய்ல கொஞ்சம் தாளிச்சா டேஸ்ட் நல்லா இருக்கும். நெய் காஞ்சிருக்கும். நீ போட்டு நான் வேணா கலர்றேன். கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கூட இருந்தாங்க. ஆமா, ஏன்னா ஜீரா ரைஸ் இல்லை, அதனால ஜீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தா நல்லா இருக்கும் டேஸ்ட். அது அந்த ஃப்ளேவர் விட்டுக்கும், கொஞ்சம் நேரம் இருக்கணும். அது போட்டு பிரிஞ்சி இலை ஒன்று, கொஞ்சம் ஜீரகம் பிரிஞ்சி இலை இருந்தா போதும்ல? ஆமா. கொஞ்சம் இதாகட்டுமா, பொரியட்டுமா? ஒரு நிமிஷம் ஆகட்டும். எப்பயுமே சீக்கிரம் ஆயிடும், இன்னைக்கு என்னமோ ரொம்ப லேட் ஆகுது. ஆமா. அப்புறம் முந்திரியை வந்து கொஞ்சம் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாரு செவந்திருத்து நன்னா. ஜீரா ரைஸோட வந்து தால் தொட்டுன்னு சாப்பிடலாம். அந்த தால் தடக்கா ஆஃப் பண்ணிடவா? ஆஃப் பண்ணி நல்லா நெய் வாசனையோட நல்லா இருக்கு. தொட்டுக்கிறதுக்குலாம் சொல்லிடும். தொட்டுக்கிறதுக்கு வந்து தால் தடக்கா தொட்டுக்கலாம், தால் பஞ்சாலின்னு பண்ணலாம். அதை நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஓகே. தால் பஞ்சாலி தொட்டுக்கலாம், வெறுமை கூட சாப்பிடலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து வெங்காயத்தை வதக்கி கூட வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளா ஈஸியா, இது சிம்பிள் ஈஸி. ஏன்னா தால்ல நம்ம வெங்காயம் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதனால இது வந்து சிம்பிளா வச்சுட்டா ஹெவியா இருக்காது அப்போ உனக்கு. ஸோ இதை அவ்வளோதான் எடுத்து பாரு. நம்ம வந்து சாதத்துலேயே வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுட்டு இருக்கோம். ஆமா, சாதம் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டு இருக்கோம். ஆமா. ஸோ ஜீரகம், முந்திரி, பிரிஞ்சி இலை நெய்ல லைட்டா வறுத்துட்டு சாதத்தை போடுறாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா. இப்போ நம்ம அடுத்தது டால் பார்க்க போறோம். நம்ம ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, கலர்ஃபுல்லா. ஆமா. அப்புறம் லேசா கொஞ்சோண்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதில் வேணா கூட நம்ம இதெல்லாம் போடலாம், திராட்சை எல்லாம். அந்த இது மாதிரி ஆயிடும், காஷ்மீரி புலாவ் மாதிரி ஆயிடும். சில பேருக்கு பிடிக்காது, தித்திப்பா வந்தது நடுவில். ஸோ முந்திரி வந்து ஒரு பைட் இருக்கும், நல்லா டேஸ்ட் தான். இப்போ நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தால் பஞ்சாலி. இப்போ அடுத்து நாங்கள் வந்து தால் பஞ்சாலியில் உங்களை பார்க்கணும்.